ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம தி பாய்ஸ் சீசன் 4ல் 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சீசன் 6 கொஞ்சம் வல்கராக எடுத்து வச்சுருப்பாங்கன்னு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இந்த 7th எபிசோடை ரொம்பவே சூப்பராக டேக் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபைனலாக ஒரு ஒர்த்தான எபிசோடை பார்த்த ஃபீல் இதை பார்த்ததுக்கப்புறம் கிடச்சிது. எபிசோடு 8மே இதே மாதிரி நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளார போகலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடு வந்து சிஸ்டர் சேஜோடைய பிளான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்னைட்டோடைய எஸ்டேட்டுக்கு பாய்ஸ் டீம் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு ஓரளவுக்கு அது என்ன பிளான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஹோம்லேண்டரோ இவங்க எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தாங்க, அப்போது கேமரான் வந்து லீக் கிடையாது, அப்போ வேற எவனோ தான் அந்த லீக் பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. அதோட எபிசோட் 6 முடிச்சிருப்பாங்க. இப்போது எபிசோட் 7ல் ரயன் வந்து ஒரு லைவ் ஷோவில் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷோவுடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபான்றது. இதுக்கு என்ன அர்த்தம்னா அமெரிக்காவில் இருக்கிற சில மக்கள் வந்து அந்த ஊரில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸை, அந்த ஊரில் இருக்கிற பிரசிடென்ட், இந்த மாதிரி அவங்க நாட்டில் இருக்கிறவங்களே வெறுக்கிறவங்கள தான் அந்த ஆன்டிஃபான்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிஃபா வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய அப்பா அம்மா, சொந்தக்காரங்க யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஷோவுடைய கான்செப்ட். இந்த கான்செப்டோ ரயனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவர் பாதியிலே ரிஹர்சலை கட் பண்ணிட்டு டேரக்டர் கிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கலன்னு டேரக்டர் கிட்ட சொல்ல, அதுக்கு டேரக்டரோ இதை அப்ரூவல் பண்ணதே உன்னுடைய அப்பா தான்னு அவர் சொல்ல, அதுக்கு ரயன் கேட்டுட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு அங்கேருந்து போயிடுறாரு. ஏன்னா இவருக்கு அந்த கண்டென்ட் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் அங்கேருந்து இவர் போயிடுவார். அதுக்கப்புறமா இங்கே ஹோம்லேண்டரை காட்டுறாங்க. அங்கே ஹோம்லேண்டரும் ஃபயர் கிராக்கரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை சிஸ்டர் ஸ்டேஜ் பார்த்த உடனே, அட இந்த மீட்டிங் வந்து நான் 11 மணிக்குள்ள ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போலன்னு கேட்க, அதுக்கு ஃபயர் கிராக்கரோ நாங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆஷ்லியோ ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள ஹோம்லேண்டர் வெளியே போக சொல்லிட்டு அந்த லீக்கர் யார், அவனை கண்டுபிடிச்சா இல்லையான்னு கேட்க, இந்த பக் வந்து யாரோட இதுன்னு தெரியுதா, இது வில்லியம் புட்சருடைய பக்கு, நம்ம அங்கே பேசின ஒரு வார்த்தையுமே அவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் டெக்னைட்டை கொண்டு இருக்காங்க, அந்த டீமில் இருக்கிற யாரையுமே உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்படின்னு ஹோம்லேண்டர் சொல்ல, அது சிஸ்டர் ஸ்டேஜ் சொல்கிறாங்க, இப்போதைக்கு அவங்களை கொன்னா சிஐஏவை நம்ம பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளை பற்றி கலெக்ட் பண்ண எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே பப்ளிக்காக லீக் பண்ண மாட்டாங்க. அப்படி லீக் பண்ணால் அவங்க நினச்சது நடக்காமல் போயிடும். அவங்க நியூமனை மொத்தமாக அழிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க லீக் பண்ணால் அது நடக்காமலே போயிடும். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர், ஆமாம் உன்னுடைய முட்டாள்தனமான பிளானால் நம்ம கேமரானை கொண்டுட்டோம், உனக்கு வேணால் மூளை இருக்கலாம், ஆனால் எனக்கு ஞானம் இருக்குது, திரும்பவும் உன்னுடைய மூளையை எவனாவது சுட்டு நீ லூஸ் மாதிரி பேசினா என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நானும் ஃபயர் கிராக்கரும் சேர்ந்து அந்த லீக்கர் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம், நீ வந்து ஒரு நல்ல ஷூட்டரை ரெடி பண்ணு, அவன் 6ஆம் தேதிக்கெலாம் ரெடியாக இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு சேஜ் அவன் கண்டிப்பாக ரெடியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இங்கே வெளியே நின்று ட்ரெயின் கேட்டுட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே பாய்ஸ் டீம் கிட்ட சொல்ல கிளம்புறாரு. இங்கே டீப் கிட்ட சிஸ்டர் சேஜ் ஃபோன் பண்ணி எனக்கு லோபோட்டோபி பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது வந்து டீப்போடைய லவரான ஆக்டோபஸுக்கு தெரியாது. அதனால அது தெரியாமல் ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா இங்கே ஆனி அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யாரு கூடயாவது சேஃபாக இருங்க, இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு அபாஷன் ஆயிடுச்சு, அதை பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதை ஆனி கேட்டுட்டு பயங்கரமாக கோவமாயி, இதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது, நானும் ஒரு மனுஷி தான்னு சொல்ல, நீங்கள் எல்லாருமே நான் ஸ்டார் லைட்டாகவே பார்க்குறீங்க, இப்போதைக்கு நான் ஸ்டார் லைட்டாக இருக்கணும் இல்லையான்றது முக்கியமே கிடையாதுன்னு ஆனி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா, அப்படியா அப்புறம் இதுக்கு ஹியூகி வந்து ஸ்டார் லைட் ட்ரெஸ்ஸை பத்திரமா எடுத்து அவன் வீட்டில் வச்சிருக்கான்னு ஆனி கிட்ட கேட்க, உடனே ஆனி ஹியூகியை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் ஹியூகி அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாரு. அதை ஆனி பார்த்துட்டு, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கவே பிடிக்கல, இதை தயவு செஞ்சு எங்கேயாவது தூக்கி போட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே ஹியூகியும் அதை அங்கேருந்து தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அந்த பெட்டில் உட்காந்து, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹியூகி கிட்ட சொல்ல, அதுக்கு ஹியூகியோ, கவலைப்படாத, நம்ம எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சமாளிப்போன்றாரு. அதுக்கப்புறமா இங்கே சிஸ்டர் சேஜ் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ட்ரெயின் அவருடைய ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பாய்ஸ் டீமுக்கு இன்ஃபர்மேஷனாக அனுப்புறாரு. அதை அவங்க பார்த்துட்டு, இது நம்ம லீ ஹார்வியாச்சே, இவனா நமக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு யூகி கேட்க, அதுக்கு ஆமாம் அவன் தான், இது நம்ம அவனை போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே புட்சர் வராரு. புட்சரை பார்த்துட்டு, ஆமாம் நீ நாளாக எங்கே போயிருந்தேன்னு கேட்க, அதுக்கு புட்சர், இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதை விட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் டாக்டர் சமீர் ஞாபகம் இருக்கான்ல, அவன் ஆக்சுவலாக இன்னும் சாவலை, உயிரோடு தான் இருக்கான். அவன் எனக்காக ஹோம்லேண்டரை கொள்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வைரஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, அவனால் அந்த வைரஸை காற்றுல பரவாமல் இருக்க தடுக்க முடியாதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்டார்லைட் கேட்டுட்டு, அப்போ நீ சொல்கிறத பார்த்தா எல்லா சூப்ஸையும் கொல்லணும் போல இருக்கே, இது ஒரு இனப்படுகொலை, நீ இதை தான் விரும்புறியான்னு புட்சர்ட்ட கேட்க, அதுக்கு அவர், அதை நான் விரும்பியிருந்தா நான் இங்கே வர போகிறேன், எனக்கும் அதில் இஷ்டம் கிடையாது, அதனால தான் நான் அந்த டாக்டருக்கு ஒரு ஹெல்ப்பரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அது யாருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கன்னு காட்டுறாரு. யாருன்னு
பார்த்தா ஃப்ரெஞ்சு உள்ள நடந்து வராரு. ஃப்ரெஞ்சியை பார்த்த எம்எம்ஓ நீ எப்படா வெளியில வந்தேன்னு கேட்க, அதுக்கு புட்சர் மேலோரியை வச்சு நான் தான் உன்னை வெளியே எடுத்தேன் அப்படின்றாரு. அதுக்கு ஃப்ரெஞ்சியோ ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ஜெயிலேருந்து வெளியே வர இஷ்டமே கிடையாது, எனக்கு உள்ள இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிம்கோவை திரும்பி பார்க்குறாரு. கிம்கோவுக்கோ அவர் மேலே கோவமாக இருக்கிறதுனால அவரை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அப்போ புட்சர் சொல்கிறாரு, இதுதான் விஷயம், நம்ம இந்த வைரஸை ஹோம்லேண்டர் அப்புறம் விக்டோரியா மேலே மட்டும் யூஸ் பண்ணுறோம், அவங்கள போட்டு தள்ளுறோம், வேற யார் மேலேயுமே அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்ல, அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த புட்சருடைய ஹாலுசினேஷனில் வர்ற ஜோய் கெஸ்லரோ நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதே நேரம் இங்கே கிமிகோவும் ஃப்ரெஞ்சியும் 2 பேரும் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த டாக்டர் கிட்ட விட்டுட்டு இவங்க ஹார்டியை பார்க்க போகிறாங்க. அப்போ போகிற வழியில் எம்எம் புட்சர் கிட்ட சொல்கிறாரு, இந்த பேர் திருப்பியும் நீ தான் இந்த டீமுக்கு லீடர் ஆகணும், இதுக்கப்புறம் என்னால் இன்சார்ஜாக இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு புட்சர் என்னது நான் லீடரா, ஏன் அந்த மாதிரி பண்ணுற, உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு எம்எம் என்னால் இனிமேல் இந்த டீமை வழி நடத்த முடியாது, நான் ஒரு ஆப்ரேஷன் அப்போ நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன், நான் ஒரு தலைவனாக இருக்க தகுதி இல்லாதவன், ஆனால் உனக்கு அந்த தகுதி இருக்கு, அதனால தான் சொல்கிறேன் திருப்பியும் உன்னை நான் அரசனாக்குறேன், நீயே இந்த டீமுக்கு லீடராருன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஸ்டார்லைட்டோ ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் எம்எம்ஓ என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. சரி என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட்டும் வேறு வழி இல்லாமல் புட்சர் கூட போகிறாங்க. அதே நேரம் இங்கே எம்எம் அவருடைய வீட்டுக்கு ஒய்ஃப் கிட்ட இதில் $10,000 இருக்குது, அப்புறம் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அப்புறம் இது பெல்லிஸுக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு, நீயும் ஜெனியும் இன்னைக்கு நைட்டு இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னு ஒரு சொல்ல, அதை அவர் ஒய்ஃப் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதுக்கு எம்எம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ பெருசாக நடக்க போகுது, இதில் நாங்கள் தோத்துட்டா பிரச்சனை பெருசாகிடும், அதே நேரம் ஜெயிச்சிட்டாலுமே பிரச்சனை அதை விட இன்னும் பெருசாகிடும், அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போயே ஆகணும், உங்களை நான் இப்படி அனுப்ப என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் உனக்கும் ஜெனிக்கும் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன்னு இவர் சொல்ல, அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இதை பாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நீயும் எங்கள் கூட வந்துரு, நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், உன்னால் இந்த பேனிக் அட்டாக்கோட இங்கே இருக்க முடியாது, நாளைக்கு இதே நேரம் ஏர்போர்ட்டுக்கு அங்கே வந்துரு நம்ம போயிடலாம்னு சொல்ல, அதுக்கு எம்எம்ஏ கொஞ்சம் கன்வின்சிங் ஆயிடுறாரு. அதே நேரம் இங்கே ஆஷ்லி கேமரான் செட்டத்தை பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயின் அங்கே நீ இதுக்கு உன்னுடைய அசிஸ்டண்ட்டை வேலையிலேருந்து தூக்கணும்னு கேட்க, அதுக்கு ஆஷ்லி அவன் நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டை எனக்கு எடுத்துகிட்டு வந்து தரல, அதனால தான் நான் அவனை வேலையிலேருந்து தூக்கிட்டேன், உனக்கு ஒன்று தெரியுமா கேமரான் தான் எனக்கு கிடைச்சதுலேயே பெஸ்ட் அசிஸ்டண்ட்டு, இந்த இடத்துலேருந்து அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் அவனை இங்கேருந்து வேலையில் தூக்கினேன், ஆனால் அதையே காரணமாக வச்சு அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ட்ரெயினும் இதை பேர் ஆஷ்லி நீ என்னுடைய உயிரையே காப்பாற்றிருக்கா, உன்னால தான் நாங்கள் உயிரோட நின்றுட்டுருக்கான்னு சொல்ல, அதுக்கு ஆஷ்லி உன்னுடைய உயிரை வேற எந்த வழியில் அவனால் காப்பாற்றிருக்கலாம், அதை இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல நம்ம சுலபமாக ஒரு மான்ஸ்டராக மாறிடலாம், ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டா என்ன வருது அப்படின்னு சொல்லி ஆஷ்லி பயப்பட, அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரெயின் இந்த பாரு பதட்டப்படாத, நீ மாட்டணும் ஏதாவது போதையில் உளறிட்டு இருக்காத, நம்ம 2 பேரோட உயிருமே உன்னோட கையில் தான் இருக்கு, அதனால நீ உன்னுடைய வாயை மூடியன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ரெயின் கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே புட்சர் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, நான் பின்னாடி போய் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறமா நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த ஷூட்டரை போய் பார்ப்போம், நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு இவர் இங்கே தனியாக வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஜோய் கெஸ்லர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, உனக்கு எப்போலேருந்து சூப்ஸ் மேலே இறக்கம் வந்துச்சு, உனக்கு ஆனி மேலேயும் கிமிகோ மேலேயும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு தெரியும், அதே நேரம் ரயனோ உன்னுடைய பையனே கிடையாது, அப்புறம் ஏன் நீ சூப்ஸ் எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, அதுக்கு புட்சரோ நான் பெக்காக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கெஸ்லர் கேட்டுட்டு என்னது ப்ராமிஸ் பண்ணியிருக்கியா, உன் லவ் அவ்வளோ புனிதமானதுன்னா நீ ஏன் மற்ற பொண்ணுங்க கூடலாம் படுத்துன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் நாளைக்கு போதையில் இருந்தேன்னு சொல்ல, அதுக்கு கெஸ்லரோ நீ அவளுடைய நினைவுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் அவள் உயிரோடு இருக்கும்போது கூட நீ இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே ஏன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் வாயை மூடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக ஹார்டியை பார்க்க உள்ளே போகிறாங்க. இவரை தான் ஹோம்லேண்டர் ஷூட்டராக ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு. இப்போ இங்கே இவங்க தேடி பார்க்கும்போது அந்த ஷூட்டர் அங்கே இருக்க மாட்டார், அதுக்கு பதிலாக ஒரு பீரோ திறந்து பார்ப்பாங்க, அதுக்குள்ளார ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்தோட அலமாரிக்குள்ளார ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பாவம்னு சொல்லிட்டு அதை வெளியில் தூக்குறாங்க. பார்த்தா அது ஒரு கத்தியை வச்சிருக்கோம், அதால் யூயோட கையை கிழிச்சிட்டு அங்கே வேகமாக ஓடிடுது. அதை பார்த்த உடனே 3 பேரும் அதை துரத்திட்டு வேகமாக ஓடுறாங்க. இப்படி ஓடும்போது அந்த பொண்ணு ஒரு பாட்டியோட உடம்பு தொடும். அந்த பாட்டியை தொட்ட உடனே இந்த பொண்ணு அது உடம்புல இருக்கிற சதையெல்லாம் கிழிச்சு அந்த மெத்த பூரா தூக்கி போட்டுட்டே வரும். இப்போ கடைசியாக பார்த்தா தான் தெரியும் இந்த பொண்ணுக்கு யாரை தொடுதோ அவங்களுடைய உருவத்தை எடுத்துக்கிற அந்த சக்தி இருக்கும். இப்போ அந்த பாட்டியோட உருவத்தை எடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுது. இவங்க எவ்வளோ தெரியுமே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அதை பார்த்துட்டு புட்சர் சொல்கிறாரு, இதுக்கு சேஜை பாராட்டியே ஆகணும், பிரசிடெண்ட்டை கொள்றதுக்கு இவனை விட்டா சரியான ஆள் இருக்கவே மாட்டாங்க, இந்த வேலைக்கு சேஜ் பர்ஃபெக்டான ஆளை செலக்ட் பண்ணியிருக்கான்னு புட்சர் சொல்கிறாரு. இப்போ யூயோடைய கையில் ரத்தம் வரதை பார்த்துட்டு ஆனி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும் போய் அந்த ஆயாவை தேடுறாங்க. அதே நேரம் இங்கே ட்ரெயின் எம்எம்கிட்ட ஆமா நீ எங்கே போகிற, இந்த பிரச்சனை இன்னும் முடியலன்னு சொல்ல, அதுக்கு எம்எம் எனக்கு இது எப்பயே முடிஞ்சிருச்சு, இப்போ நான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. அப்போ ட்ரெயின் உனக்கு தெரியுமா
நான் உன்னை அந்த ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் அட்மிட் பண்ணும்போது அங்கே ஒரு பையன் இருந்தான். என்னை பார்த்த உடனே அந்த பையன் பிரமிச்சு போயிட்டான். அவன் என்ன ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக பார்த்தான். அந்த இடத்துல கத்தி கூச்சல் போடுற ஃபேன்ஸ் இல்லை, கேமராஸ் இல்லை. இன்னும் சொல்லணும்னா அங்கே உன்னை அட்மிட் பண்ணது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு பையனை தவிர எனக்கு வாட்டில் பண்ண எந்த ஒரு விஷயமே அப்படி ஒரு திருப்தியை தரல. அப்போ மட்டும்தான் நான் என்னையே வெறுக்காமல் இருந்தேன். அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பயங்கரமாக எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு எம்எம்ஓ அழுகுறாரு. அப்போ சொல்கிறாரு, இதை பாரு ட்ரெயின், உனக்கு நான் சொல்கிறது புரியல. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த சண்டையில் என்னுடைய அப்பா செத்துட்டாரு, அவரோட அப்பாவுமே செத்துட்டாரு. அதனால இப்போ என்ன பாரு என் நிலைமை எப்படி இருக்குன்னு. இந்த பிரச்சனை என்ன புரட்டி போட்டுட்டு இருக்கு. அதனால என்ன ஆளை விட, நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. அதை ட்ரெயின் கேட்டுட்டு, சரி ஓகே நீ எங்கே போயிட்டா ஹோம்லேண்டரும் வாட்டும் உன்னை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? இந்த உலகம் பூராவே அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே உன்னை அந்த உலகம் பூரா தேடுவாங்க. நீ இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலுமே உங்களால் தப்பிக்க முடியாது. அப்போ உன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு நீ எங்கே போவ அப்படின்னு கேட்க, அதுக்கு எம்எம் யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. அதே நேரம் இங்கே ஃப்ரெஞ்சு சமீருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தராரு. அப்போ சமீர் சொல்கிறாரு, இந்த வைரஸ் வந்து ஹோம்லேண்டருக்கு மட்டும்தானே, விக்டோரியாவுக்கு கிடையாது இல்லைன்னு கேட்க, அதுக்கு அவரும் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே ஹோம்லேண்டர் ரைன் கிட்ட, இதை பாருக்குன்னு நான் கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக இருக்கேன், உனக்கு ஏதோ பப்பட் ஷோவில் பிரச்சனையாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், இதை பாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எதுவாக இருந்தாலும் பொறுத்துட்டு அந்த முடிச்சு தந்துருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ உள்ளார போய் பார்த்தா அங்கே வெப்பிபர் நின்றுட்டு இருக்காரு. இவர் ஹோம்லேண்டரை பார்த்துட்டு பயத்தில் அவர் அலையெல்லாம் வெளியே விடுறாரு. அப்போ அதை பார்த்துட்டு ஹோம்லேண்டர் இது எப்படி வேலை செய்யும்னு கேட்க, அதுக்கு அவரோ என்னுடைய பட்டெக்ஸில் ஒரு வாட்டர் இருக்குது, அது வழியாக இருந்து வலை வெளியே வரும்ன்றாரு. அதை ஹோம்லேண்டர் அடிச்சு அதை கேட்கல, வில்லியம் புட்சர் கூட நீ எப்படி வேலை செஞ்சேன்னு கேட்க, அதுக்கு வெப்பிபர் என்னை தேடி அவன் வருவான், அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அவனுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபயர் கிராக்கர் நீ தான் அவனுக்கு உன்னுடைய சூட்டை கொடுத்தியான்னு கேட்க, அதுக்கு அவர் ஆமான்றாரு. அதை கேட்டுட்டு ஹோம்லேண்டர் வெப்பிபர் கிட்ட வந்து ஏதோ சொல்ல வராரு. அது உள்ளார வெப்பிபர் திரும்ப திரும்ப பயத்தில் அவருடைய வெப்பை வெளியில் விட்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவர் கழுத்தை பிடிச்சி ஹோம்லேண்டர் தூக்கி அவரை ரெண்டாக கிழிச்சு போட்டுறாரு. அதை பார்த்த ஃபயர் கிராக்கருக்கு, ஆஹா இதே மாதிரி தான் நம்மளையும் ஏதாவது தப்பு பண்ணால் செஞ்சிருவானு சொல்லிட்டு செமையாக பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப நன்றி ஃபயர் கிராக்கர்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே கிமிகோ ஃப்ரெஞ்சு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் நான் உன்னை ஜெயிலுக்கு பார்க்க வரும்போது நீ என்ன ஒரு தடவை கூட பார்க்கலன்னு கேட்க, அதுக்கு அவர் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுன்னு சொல்ல, அதுக்கு கிமிகோ நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்திருப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இல்லை உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு எப்படி பேச்சு போச்சுன்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் தெரியும், உன்னுடைய அப்பா அம்மாவை உயிரோட கொள்றத நீ பார்த்ததுனால உனக்கு அதுக்கப்புறமா பேச்சு வரலன்னு உன்னுடைய தம்பி சொன்னான்னு சொல்ல, அதுக்கு அவங்க அது உண்மை கிடையாது, நான் வந்து ஒரு கேம்பில் இருந்தேன், அந்த கேம்பில் எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் சண்டை வச்சாங்க, அந்த சண்டைப்படி சத்தமே போடாமல் நம்மளுடைய ஆப்போனண்ட்டை தோக்கடிக்கணும், யார் சத்தம் போடுறாங்களோ அவங்க தோற்றுருவாங்க, அதனால நான் அந்த பொண்ணை சத்தமே இல்லாமல் கொலை பண்ணேன், அப்படி கொலை பண்ணிட்டு திருப்பியும் பேச ட்ரை பண்ணேன், அப்போ பேசும்போது எனக்கு பேச்சே வரல, அப்படிதான் எனக்கு என்னுடைய பேச்சு போச்சுன்னு ஃப்ரெஞ்சு கிட்ட சொல்ல, அதுக்கு ஃப்ரெஞ்சியோ சரி நீ அதை நினச்சி கவலைப்படாத, ஏன்னா உனக்கு அந்த நேரம் வேற வழி இல்லை, அதனால தான் நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்கு கிமிகோ அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீயும் அதை நினச்சி கவலைப்படாத, அந்த நேரம் உனக்கும் வேற வழி இல்லைன்னு கேட்க, அதை கேட்டுட்டு ஃப்ரெஞ்சு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே டீப் அவருடைய ரூமுக்கு வராரு. அங்கே வந்த உடனே அவருடைய ஆக்டோபஸில் அவர் சொல்லுது, நீ எங்கே போயிட்டு வரேன்னு தெரியும், சேச்சி கூட தானே இருந்துட்டு வர, அவரோட ஸ்மெல்லு உன்னோட உடம்பு பூரா வருது, இப்போ கூட ஒன்றும் கிட்டு போல, நம்மளுடைய லவ்வை பற்றி அவகிட்ட சொல்லு, நான் உனக்கு மரியாதை தர மாதிரி அவளால் உனக்கு தர முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு டீப் சொல்கிறாரு, அவள் என்ன ஒரு சூப்பர் ஹியூமனாக பார்க்குறா, அவள் என்ன ரொம்பவே மதிக்கிறான்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆக்டோபஸ் சொல்லுது, அவள் உன்னை ஏமாத்துறா, அவள் உன்னை யூஸ் பண்ணிக்கிறா, உன்னை நினச்சி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதை டீப் கேட்டுட்டு, ஓ நீ என்ன நினச்சி பரிதாபப்படுறியா, முதல்ல நீ உன்னை எப்படி இருக்குன்னு பாரு டீப் சொல்ல, அதுக்கு அந்த ஆக்டோபஸ் நீ ஒரு பொண்ணுக்காக நம்மளுடைய லவ்வை தூக்கி எறியான்னு கேட்ட உடனே டீப்புக்கு கோவம் வந்து அந்த டேங்கை உடச்சிடுறாரு. அது உடச்ச உடனே ஆக்டோபஸால் மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிடுது. அது இறந்ததுக்கப்புறமா அவர் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அப்போ இவரை ஹோம்லேண்டர் கூப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஹோம்லேண்டரை பார்க்க போறாரு. அங்கே போன உடனே அவர் புட்சருடைய டீமில் இருக்கிற யாரையுமே உயிரோட விடக்கூடாது, எல்லாரையும் கொலை பண்ணணும்னு சொல்லி டீப் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அதை டீப் கேட்டுட்டு, உங்களுக்காக நான் யாரை வேணாலும் கொலை பண்ணுவேன் சார், உங்களுக்கு தேவைன்னா நான் கடலில் இருக்கிற ஒரு மீனையும் கொலை பண்ணுவேன்னு இவர் சொல்ல, அதை ஹோம்லேண்டர் கேட்டுட்டு, நல்ல பையன் அப்படி தான் இருக்கணும், திருப்பி அவன் வேலையை பாருன்னு சொல்லி அவர் அமைச்சிடுறாரு. அதே நேரம் இங்கே ஹியூகி விக்டோரியாவை பார்க்க வந்திருக்காரு. விக்டோரியா கிட்ட வந்து, இந்த பேர் நீ செஞ்சுட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே நிறுத்திடுன்னு சொல்ல, அதுக்கு விக்டோரியா, இந்த பேர் இது அரசியல், இதில் யார் கூட வேணாலும் சேருவாங்க அப்படின்றாங்க. அதை கேட்ட யூகியோ, நீ இன்னொரு அரசியல்வாதி கூட சேர்ற, நீ ஹோம்லேண்டர் கூட சேர்ந்துருக்க, அவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் பிரசிடென்ட்டையே கொலை பண்ண போகிறதா திட்டம் போட்டுட்டு இருக்கான், இது கேட்கவே பைத்தியகாரத்தனமாக இருக்கு, அவன் கூட சேர்ந்து நீ வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு கேட்க, அதுக்கு விக்டோரியா கம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க. அதை யூகி பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவன் ஊரில் இருக்கிற எல்லா ஸ்டார் லைட்டர்ஸையும் தூக்கி ஜெயிலில் அடைச்சிருவான், அந்த ஜெயிலை பற்றி உனக்கு தெரியும் தானே, நீ எதுக்கு அன்றைக்கி டெக்னைட்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சராமரியாக கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு விக்டோரியா நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ யூகி, இதை பேர் உன்னை
உன்னை பற்றின எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு, நீ டெக்னைட் கூட பேசுனது எல்லாமேன்னு சொல்ல, அதை விக்டோரியா கேட்டுட்டு என்னப்பா என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு யூகி இல்லை, இந்த திட்டம் மட்டும் நிறைவேறினா நம்ம எல்லாருமே சாக வேண்டியதான், நீ சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பேரழிவாக இருக்கும், ஆனால் நீ நினச்சா இது எல்லாத்தையுமே நிறுத்தலாம், அதனால் இது இப்போ நிறுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு விக்டோரியா அப்பயுமே எதுவும் சொல்லாமல் அப்படி நின்றுட்டு இருக்க, அதை பார்த்துட்டு யூகி அங்கேருந்து அமைதியாக கிளம்பி போயிடுறாரு, இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே நேரம் இங்கே புட்சர் ஆனி 2 பேரும் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா டீப் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. டீப்பை பார்த்த உடனே நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு புட்சர் கேட்க, அதுக்கு டீப் சொல்கிறாரு, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையா ப்ரோ, அதனால் உன்னை போட்டத்தில் சொல்லி ஹோம்லேண்டர் என்ன இங்கே அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்ல, அதை புட்சர் கேட்டுட்டு என்னது அவன் ஒன்றை மட்டும் இங்கே அனுப்பிச்சான என்ன கொள்ள அப்படின்னு கேட்க, அதுக்கு டீப் வந்து அவர் என்ன மட்டும் அனுப்பல அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா பிளாக் நாயர் வந்து நின்றுட்டு இருக்காரு. பிளாக் நாயரை பார்த்த உடனே 2 பேருக்கும் அல்லு இல்லை, ஏன்னா உண்மையான பிளாக் நாயர் இறந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால பிளாக் நாயரை பார்த்துட்டு செம்மையாக பயந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே பயத்தை வெளியே காட்டிக்காம புட்சர் சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கும் நான் 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளார இங்கேருந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆனி சரி இருங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டீப் சொல்கிறாரு, எனக்கு நியாயம் வேணும், நீ ஃபஸ்ட்டு என்ன ஒதுக்க பார்த்த, அதுக்கப்புறமா என் மேலே மீ 2 கேஸ் போட்ட, ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு நான் மரியாதை தர்ற மாதிரி இல்லை, உங்ககிட்ட நான் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் லைட்டை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த புட்சர் உடனே ஒரு இரும்பு கம்பி எடுத்து ஒரு பொட்டியை உடைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா மிஷின் கன் இருக்கு. அதை அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் நாயர் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. உடனே புட்சர் என்ன பண்ணுவார்னா வேக வேகமாக தவழ்ந்து போய் ஒரு பெஞ்சு கீழே ஒழிஞ்சுப்பாரு. அங்கே பார்த்தா ஒரு ஷார்ட் கன் இருக்கும். அதை எடுத்து பிளாக் நாயரை சராமரியாக சுடுறாரு. ஆனால் அவர் மேலே இருக்கிற அந்த ஷீல்டோ அவருக்கு எதுவுமே ஆகலை. அப்படி ஒரு சுட்டுட்டே இருக்கும்போது அவர் துப்பாக்கியில் இருக்கிற புல்லட்லாம் தீந்துருச்சு. அதனால அந்த கன்னை வச்சு பிளாக் நாயர் அடிக்கலான்னு போறாரு. அந்த நேரம் பார்த்து பிளாக் நாயர் தூங்கிடுறாரு. அதை பார்த்த உடனே தூங்க மூஞ்சி நாயின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் திருப்பி அந்த மிஷின் கன் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளார திருப்பி பிளாக் நாயர் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அதே நேரம் இங்கே பார்த்தாலும் ஆனியையும் போட்டு டீப் செமையாக அடிச்சு போட்டுறாரு. அதை பார்த்து பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே கெஸ்லர் கிட்ட சொல்கிறாரு, கெஸ்லர் அன்னைக்கு எனக்காக எசக்கியை எப்படி கொன்னியோ அதே மாதிரி இன்னைக்கு இவங்க 2 பேரையும் கொலை பண்ணுன்றாரு. ஆனால் அதுக்கு கெஸ்லர் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க அந்த நேரம் கரெக்டாக ஏ ட்ரெயின் அங்கே வந்து டீப் அடிச்சு போட்டுறாரு. அதை பிளாக் நாயர் பார்த்துட்டு அப்போ நீ தான் அந்த லீக்கரான்னு கேட்க, அதை ஆனி பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பிளாக் நாயர் பேசி இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அப்போ அதே நேரம் இங்கே பிளாக் நாயர் அப்படியே மேலே பறக்கிறாரு. அதை பார்த்த உடனே புட்சருக்கு டேய் உன்னால் பறக்க கூட முடியுமா அப்படின்னு கேட்க, பறந்துட்டு கொல்ல கூட முடியும்னு சொல்லிட்டு புட்சரை அடிக்க வர அந்த நேரம் கரெக்டாக அந்த மிஷின் கன் எடுத்து பிளாக் நாயரை சராமரியாக சுட ஆரம்பிச்சிடுறாரு. அதனால அவர் ஜன்னல் வழியா கீழே விழுந்துடுறாரு. அதே நேரம் இங்கே ஆனி டீப்பை பிடிச்சி பொழந்துடுறாங்க. ஒரு மூக்கிலேருந்து ரத்தமாக கொட்டுது. இப்போ அவங்க ஒரு பெரிய எடைக்கல் மாதிரி இருக்கு, அதை தூக்கி அவர் மண்டையிலே போட்டுடுறாங்க. போட்டுட்டு திரும்பி ஏ ட்ரெயினை பார்க்குறாங்க. ஏ ட்ரெயினும் தலையாட்டிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போயிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும், பிளாக் நாயர் வந்தானா நம்மளை கொலை பண்ணிடுவான்னு. அதுக்கு புட்சர் நம்ம இந்த நாயை கொண்டுட்டு போயிடலான்னு எம்எம்கிட்ட சொல்ல, அதுக்கு எனக்கு இவனை எப்படி கொல்லணும்னு சத்தியமாக தெரியாது, உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் கம்மன் நின்றுட்டு இருக்க. அப்போ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி நாங்கள் வந்து போயிடுறாரு. அதே நேரம் இங்கே ஏ ட்ரெயின் ஆஷ்லி கிட்ட வந்து பேர் நான் தான் லீக்குன்னு 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஹோம்லேண்டருக்கு எப்போனாலும் தெரிய வாய்ப்பு இருக்கு, வா நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்ல, அதுக்கு ஆஷ்லி ஒரு நிமிஷம் நீ என்னை பற்றி அவங்ககிட்ட எதுவும் சொல்லலைல்ல, நீ வேணா இங்கேருந்து போ, நான் வரலன்னு ஏ ட்ரெயின்ட்ட சொல்லிடுறாங்க. அது ஏ ட்ரெயின் கேட்டுட்டு சரி ஓகே என்னவோ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ சொல்கிறாங்க, இது பாரு உன்னுடைய கையில் இருக்கிற அந்த சிப்பை வெளியில் எடுக்க மறந்துடாத அப்படின்னு. அது ஏ ட்ரெயின் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே இவங்க 3 பேரும் உட்காந்து பாரில் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார் லைட்டோடைய ஃபேன் ஒருத்தவங்க வந்து அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த புட்சர் எம்எம்கிட்ட கேட்குறாரு, நீ எங்களுக்கு அந்த அசாசினேஷனை தடுக்க ஹெல்ப் பண்ண போறியா இல்லை உன் பொண்டாட்டி கூட கிளம்பி ஊருக்கு போறியான்னு. அதை கேட்ட எம்எம் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அதை பார்த்த புட்சர் சொல்கிறாரு, ஊருக்கு தான் போகிறான் போல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இங்கே எம்எம் அவருடைய ஒய்ஃப் கிட்ட ஃபோன் போட்டு நீங்கள் ஊருக்கு போங்க, என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு இங்கே முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அவங்களோ இதை பேர் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணாத, எங்கள் கூட இங்கே வந்துடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோ என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதே நேரம் இங்கே ஹோம்லேண்டரோ உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. ஏ ட்ரெயின் போய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த ஃபயர் கிராக்கர் அழுவாதீங்க, சில பேர் பிறக்கும் போதே இப்படி தான் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சிஸ்டர் சேஜ் வந்து நீங்கள் டீப்பையும் பிளாக் நாயரையும் இதுக்கு அவங்கள கொள்ள அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டர் உலகத்தோட புத்திசாலியான உனக்கு ஏ ட்ரெயின் தான் லீக்ன்றது தெரியாதான்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எனக்கு அது முன்னாடியே ஒன்று சொல்கிறாங்க. அது கேட்ட ஃபயர் கிராக்கர், அப்போது நாங்கள் வெப்பீபரை கொல்லும்போது நீ எங்கே போயிருந்த, வாய் திறந்து சொல்ல வேண்டியதானு கேட்க, அதுக்கு என்னது நீங்கள் வெப்பீபரை கொண்டுட்டீங்களா, அவன் ஒரு போதைக்கு அடிமையானவன், அவனுக்கு ட்ரக்ஸ் தரேன்னு சொன்னால் நான் தான் இயேசுவை கொலை பண்ணி சிறுவையில் அடைச்சேன்னு கூட சொல்லுவான் அப்படின்னு இவங்க சொல்ல, அதை ஹோம்லேண்டர் கேட்டுட்டு இதுக்கப்புறம் எந்த ரகசியமும் நமக்குள்ளார இருக்கக்கூடாது, உண்மை சொல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கு சிஸ்டர் சேஜ், இந்த பாருங்க ஏ ட்ரெயின் லீக் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த டீமுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நானே வேணும்னே பண்ண விஷயம்தான், அவங்களுக்கு தப்பான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் கிடைக்கல, அவங்கள நான் தான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி தப்பான வழியில் கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னு ஹோம்லேண்டர்கிட்ட சொல்ல அதை ஹோம்லேண்டர் கேட்டுட்டு சரி ஓகே உன்னோட வேலை முடிஞ்சுது நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி சிஸ்டர் சேஜை அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. அது கேட்டால் அவங்களோ நீங்கள் என்னோட பேச்சை கேட்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அது கேட்ட ஹோம்லேண்டர் உன்னை உயிரோட நான் இங்கேருந்து அனுப்புறதே உன்னுடைய லக்கு தான், இங்கேருந்து போய் தரேன்னு சொல்லிடுறாரு. அது கேட்டுட்டு நான் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. அப்போ ஃபயர் கிராக்கர் உங்களுக்கு வேணா நான் ஏதாச்சும் பண்ணி விடட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹோம்லேண்டரோ இருக்கிற கடுப்பில் இங்கேருந்து வெளியே போடின்னு சொல்லி அவங்களையும் துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா இங்கே இவங்க 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே சேஜ் நடந்து போகிறத பார்த்துட்டு டீப் சொல்கிறாரு இன்னைக்கு நாள் செமையாக போச்சு அப்படின்னு. அதுக்கு சிஸ்டர் சேஜோ ஹோம்லேண்டர் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு சொல்ல அதுக்கு பிளாக் நைட் சொல்கிறாரு நீ அப்படிலாம் இங்கேருந்து போகக்கூடாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்றாரு. அதை கேட்டுட்டு சிஸ்டர் சேஜ் திரும்பி பார்க்க உடனே டீப் சொல்கிறாரு அவள் ஏன் ஆள்றா அப்படின்ட்டு. அதை பார்த்த சிஸ்டர் சேஜ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே சமீர் நான் வைரஸை கண்டுபிடிச்சிட்டேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கிறதுக்காக கிமிக்கோவோ கிட்ட வராங்க. அப்போது இவர் அவங்களுடைய காலில் அந்த ஊசியெல்லாம் குத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. உடனே இங்கே கிமிக்கோ காலோ அந்த வைரஸ் பட்டு கால் பூராது பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஃப்ரெஞ்சியோ அவங்க காலை இறுக்கமாக கட்டிட்டு ஒரு பெரிய கட்டர் பிளேடு எடுத்து அவங்களுடைய காலையை 2ஆக வெட்டி எடுத்துடுறாரு. வெட்டி எடுத்து அதை ஒரு கூலர் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு அவருடைய டீம் கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்தா புட்சர் சொல்கிறாரு சமீரால் ஒரு ஆட்டு தலையிலேருந்து இந்த வைரஸை எடுக்க முடியும்னா ஃப்ரெஞ்சியால் கிமிக்கோடைய காலில் இருந்து கண்டிப்பாக வைரஸ் எடுக்க முடியும் அப்படின்னு. அது கேட்ட டீம் எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் இங்கே ரைன் கிட்ட ஹோம்லேண்டர் பேசின அந்த வாய்ஸ் மெசேஜ் இப்போ தான் வருது. அதை அவர் கேட்டுட்டு அந்த மங்கிஃபா ஷோவில் உட்காந்து திருப்பியும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலுமே அந்த பாட்டில் இருக்கிற லிரிக்ஸ் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறவரு பொறுமை இழந்து எந்திரிச்சு கேமரா கிட்ட போய் சொல்கிறாரு இந்த பாட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இங்கே நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எதிரி இல்லை, அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. என்னோட அம்மா இப்போ உயிரோட இல்லை, அவங்களுக்கு கிறிஸ்மஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பில்லி பிடிச்சரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற சொல்ல அது எல்லாத்தையும் டிவியில் பார்த்துட்டு இருந்த ஹோம்லேண்டருக்கு பயங்கரமாக கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறது என்னுடைய அம்மாவுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, அவங்க நான் எப்பயுமே உண்மை தான் பேசணும்னு சொல்லி என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரைன் வேகமாக ஓடி போயிடுறாரு. அதை டிவியில் பார்த்துட்டு இருந்த புட்சரும் சொல்கிறாரு இதனால தான் இந்த பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவன் எப்பயுமே நம்ம பக்கம் தான் நிற்பான், போய் தொடடா நாய் என்ன கெஸ்லரை திட்டிட்டு அங்கேருந்து அவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்படி போகும்போது அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதே நேரம் இங்கே ஹியூகி தூங்கிட்டு இருக்கும்போது ஆனி என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூகியோடைய சேஃப்டி லாக்கரை ஓப்பன் பண்ணி அதில் விக்டோரியாவை பற்றி இருக்கிற அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து எங்கேயோ போயிடுறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுறாங்க. என்னன்னா இவங்க பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட ஒருத்தன் வந்து செல்ஃபி கேட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து வேற யாரும் இல்லை, இவங்க சேஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு பொண்ணு அதோட உருவத்தை மாற்றும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் ஆனியோட உருவத்தில் இங்கே வந்து இந்த வேலையை பண்ணிட்டு போயிடும். உண்மையிலேயே ஸ்டார்லைட் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்க. அதோட எபிசோட் 7 முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட நம்ம எபிசோட் 8 மீட் பண்ணலாம். எபிசோட் 8 பெரிய சம்பவம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.